வணக்கம். தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்ட தொடக்க நிலையில் அண்ணன் சீமானது கொண்ட பத்திரிகையாளர் சந்திப்புகளில் கேட்கப்பட்ட அதிகப்படியான கேள்வி விஜயை பற்றினது தான். உங்கள் தம்பியோட சேருவீங்களா, தேர்தலில் ஒன்றா இணைஞ்சு போட்டி போடுவீங்களா அப்படிங்கிற கேள்வி வச்சாங்க. அண்ணன் சீமான் எளிதாக விளக்க சொன்னாங்க. அதை தம்பி தான் முடிவு பண்ணணும். அதுக்கு பொருள் என்னென்னா, நாம் தமிழக கட்சியின் தலைமையை ஏற்றுக்கொண்டு நாம் தமிழக கட்சி முன்வைக்கக்கூடிய தமிழ் தேசிய தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு தலைவர் பிரபாகரை தலைவராக ஏற்றுக்கொண்டு நாம் தமிழக கட்சி ஆட்சியின் செயல்பாட்டை ஏற்றுக்கொண்டு அவர் பயணிக்க விருப்பப்படுவார்னா மேற்கொண்டு பேசலாம், மேற்கொண்டு பரிசீலிக்கலாம், மேற்கொண்டு விவாதிக்கலாங்கிறது தான். அப்போ நாம் தமிழக கட்சியின் தலைமை ஏற்றுக்கொண்டு வர்றதா இல்லையாங்கிறத விஜய் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறத தான் அண்ணன் சீமான் சொன்னாங்க. நாம் தமிழக கட்சி தேசிய கட்சிகளோடு திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை, தேர்தல் உடன்பாடு இல்லை, எந்த உறவும் இல்லைங்கிறது கட்சி தொடங்கப்பட்ட நாளன்னைக்கு எடுக்கப்பட்ட முடிவு. அதே சமயத்தில் ஒரு புதிய ஆற்றல், ஒரு புதிய அமைப்பு, ஒரு புதிய சக்தி வருதுன்னா அதை ஏற்பது குறித்து நம்ம பரிசீலிக்கலாம். அந்த அடிப்படையில் விஜய் கொள்கையை அறிவிப்பதற்கு முன்பாக தொடக்க நிலையில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அண்ணன் சீமான் சொன்ன பதில் தான். அதுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்படுது. அண்ணன் சீமானோடு விஜய் பேசுறாரு. பேசுனதை அண்ணன் சீமானே வெளிப்படுத்தியிருந்தாங்க. காங்கிரஸோட கூட்டணி போட விஜய் விருப்பப்படுறார். அண்ணன் சீமான் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் எந்த வேறுபாடு இல்லை அப்படிங்கிறத விளக்கி சொன்னங்கிறதையும் சொல்றாங்க. இப்படி அவரோட பாதை பயணம் வேற மாதிரி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவர் வேற பாதையில் பயணிக்கட்டும், நாம வேற பாதையில் பயணிப்போங்கிற முடிவுக்கு தனிச்சு போட்டிங்கிறத திட்டவட்டமா மீண்டும் ஒரு முறை பல இடங்கள்ல அவங்க உறுதிப்படுத்துறாங்க. இன்னும் சரியா சொல்லணும்னா, விஜய் கட்சி தொடங்கினது 2024 ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி ட்விட்டர் தளத்தில் ஒரு ட்வீட் போடுறாரு. அதில் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சி அறிவிக்கிறேன் அப்படின்னு அறிவிக்கிறார். பிப்ரவரி 2ஆம் தேதி. ஆனால் அவர் கட்சியோட கொள்கையை அறிவிக்கிறேன்னு கொள்கை திருவிழா அப்படின்னு விக்கிரவாண்டில் மாநாடு போட்டது அக்டோபர் 27ஆம் தேதி. ஆனால் செப்டம்பர் மாதமே, அக்டோபருக்கு முந்தைய மாதமான செப்டம்பர் மாதமே அண்ணன் சீமான் நாம் தமிழக கட்சியோட உயர்மட்ட குழு கூட்டத்தை செப்டம்பர் 29ஆம் தேதி சென்னை அண்ணா நகரில் நடத்தினாங்க. அந்த கூட்டத்தில் தனிச்சு போட்டிங்கிறத அந்த இடத்துலையும் மீண்டும் ஒரு முறை சொன்னாங்க. சொல்லிட்டு எப்படி ராமதாஸை விமர்சிக்காமல் கடந்து போகிறோமோ, எப்படி திருமாவை விமர்சிக்காமல் கடந்து போகிறோமோ, அதே போல் விஜயை விமர்சிக்கக்கூடாது. அவன் நம்மளோட சகோதரன். விஜயை விமர்சிக்கிற மாதிரி இருந்தால் நீ கட்சி விட்டு வெளியே போய் விமர்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த ஊடகங்கள் அந்த அரங்குக்குள்ளே அனுமதிக்கப்படலை. அதனால் அண்ணன் பேசின பேச்சு வெளில தெரியாது. அப்போ என்ன கேள்வி பொதுவாக இருந்துச்சுன்னா, இப்போ ராமதாஸ் பாமக, திருமாவளவன் விசிகா, இவங்க மிஞ்சி போனால் ஒரு 15 தொகுதி 20 தொகுதியில் போட்டி போடுவாங்க. அப்போ அது பிரச்சனை இல்லை. ஆனால் விஜய் 234 தொகுதியும் போட்டி போட தான் விருப்பப்படுவார். அப்போ சக போட்டியாளராக களத்துக்கு வருவார். அவரை விமர்சிக்காமல் எப்படி நம்ம அரசியல் பண்ண முடியுங்கிற கேள்வி கூட வைக்கப்பட்டுச்சு. ஆனாலும் விஜய் விமர்சிக்க வேண்டாங்கிற நிலைப்பாட்டில் அண்ணன் தொடர்ந்தாங்க. செப்டம்பர் மாதம் அறிவிச்சாங்க. அக்டோபர் மாதம் இவர் மாநாடு போகிறதுக்கு முதல் நாள் உட்பட முதல் நாள் பத்திரிகை சந்திப்பில் கேட்குறப்ப என் தம்பியே நான் விமர்சித்தாலும் நான் விமர்சிக்க மாட்டேன், நான் கடந்து போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி விஜய் விமர்சிக்க வேண்டாம், நாம் தனிச்சு போட்டி போடுவோம், நம்மளோட பயணத்தை நம்மளோட பாதையை நாம் பார்த்துக்கிட்டு போவோங்கிறதா அண்ணனோட நிலைப்பாடாக இருந்துச்சு. ஆனால் விக்கிரவாண்டி மாநாட்டில் 2-3 இடங்களில் அண்ணன் சீமானை விஜய் சீர்ந்தார். அது மட்டும் இல்லாது தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் அப்படின்னு ரெண்டையும் சமப்படுத்த முயற்சி பண்ணார். அதாவது திராவிடம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, திராவிடர் அப்படின்னு சொல்றாங்கல்ல, திராவிடம் இம்பு விகுதி, திராவிடம் இம்பு விகுதி, திராவிட இரு விகுதி. இந்த திராவிடமும் திராவிடருமே ஒன்றும் இல்லை. அண்ணா திராவிடம் அப்படின்னார், இம்பு விகுதி. இந்த திராவிடத்தில் பார்ப்பனு வருவாங்க. இந்த பக்கம் பெரியார் இவரா, அவர் திராவிடர்னர், அது இனப்பெயர். இதுல பார்ப்பன வரமாட்டாங்க. இப்படி திராவிடம் திராவிடர் ரெண்டுமே ஒன்று இல்லைங்கிறப்ப தமிழ் தேசியமும் திராவிடமும் எப்படி ஒன்றா இருக்க முடியும்? அப்போ தமிழ் தேசியமும் திராவிடம் ஒன்றுன்னு அந்த மேடையில் கொள்கை திருவிழாங்கிற பேரில் கொலைப்பி அடித்தார் விஜய். அது மட்டுமில்லாது சாதி மதம் இனம் மொழின்னு சாதி மதத்துக்கு பக்கத்தில் இனமொழியை வச்சார். அப்போ அங்கே அடிப்படையே பிள்ளையா இருக்குங்கிற பிறகு நாம் கோட்பாட்டு ரீதியாக, கொள்கை ரீதியாக, கருத்தளவில், அரசியல் ரீதியாக விஜயோட முரண்பட தொடங்குகிறோம். அந்த மாநாடு நடக்கிற வேலையில் அண்ணன் மதுரையில் இருக்கிறாங்க. மதுரையில் பாதிக்கப்பட்ட ஏதோ ஒரு சிக்கலில் பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து பேசிட்டு இருக்காங்க.
அங்கே பத்திரிகை சந்திப்பில் அண்ணன் சீமாட்ட கேட்குறாங்க, விஜய் மாநாடு முடிச்சு என்ன நினைக்கிறீங்கிறப்ப அண்ணன் விஜயோட பேச்சை வந்து முழுமையாக கேட்கல. அதே சமயத்தில் திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள்னு விஜய் சொல்கிறாங்கிறப்ப ரெண்டும் எப்படி இரு கண்களாக இருக்க முடியும், அது கருவாட்டு சாம்பாரும் ஐயா மணியரசன் சொன்னது போல அப்படின்னு தொடக்கநிலை கருத்தாக விஜயோட பேச்சை பார்க்காத போது கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு நவம்பர் 1 வந்து தமிழ்நாடு நாள் பொதுக்கூட்டம் சென்னை பெரம்பூர் நடக்குது. அப்போ அது இப்போ வந்து ஒரு வார காலம் ஆயிடுது. அந்த சமயத்தில் வந்து அண்ணன் சீமான் வந்து விஜயோட பேச்சை முழுமையாக கேட்டுறாங்க. அப்போ அங்கே அந்த தமிழ்நாடு நாள் பொதுக்கூட்டத்தில் திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றா இருக்க முடியாதுன்னு போட்டு உடைக்கிறாங்க. அதுதான் விமர்சனமாக அங்கே தான் தொடங்குது. இப்படி பார்க்குறப்ப தமிழக வெற்றி கழகம் கட்சி பெற அறிவித்த உடனே திமுக விமர்சனம் பண்ணுச்சு. திமுகனா திமுகவை சேர்ந்த அமைச்சர் பெருமக்கள், திமுகவை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள். ஆனால் நாம் தமிழக கட்சி வந்து அப்போ விமர்சனம் பண்ணலை. அப்போ வரவேற்றோம், ஒரு புதிய ஆற்றல் வரவேற்றோம். அண்ணன் சீமான் வந்து வரவேற்று அறிக்கை கொடுத்தாங்க. எப்போ நம்ம முரண்படுறோம்னா கொள்கை கோட்பாடு பிழையா இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு. விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து கள அரசியல், கருத்தியல் அரசியல், சேவை அரசியல் அதெல்லாம் கிடையாது. விளம்பர அரசியல், ஆடம்பர அரசியல், அப்புறம் வந்து வாக்கு அரசியல். வாக்கை மையப்படுத்தியே நகர்ந்து கொண்டு போறாரு. தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம், ஒரு மாற்று ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்த எல்லோரும் ரெண்டு பேரும் திராவிட கட்சிகளையும் ஒரே தட்டில் வச்சு விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சியோட தொடங்கப்பட்ட நாள் தொட்டு திமுக விமர்சனம் பண்ணார், அதிமுக விமர்சனம் பண்ணல. திமுக ஊழல் கட்சின்னாரு, ஆனால் அதிமுக ஊழல் குறித்து பேசல. திமுக வாரிசு அரசியல்னாரு, ஆனால் காங்கிரஸோட வாரிசு அரசியல் குறித்து பேசல. ஏன் அதிமுக பற்றி பேச மாட்டேங்கிறாரு, ஏன் காங்கிரஸ் பற்றி பேச மாட்டேங்கிறாருன்னா அங்கதான் இருக்கு சூட்சம். அவர் வந்து விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடன் தெய்வத்தோடும் கூட்டணினார். 2 தேர்தல் 2006, 2009 மக்களுடன் தெய்வத்தோடு கூட்டணியும் தனிச்சு போட்டி போட்டார். 2011 தான் அதிமுகவோட விஜயகாந்த் போனார். அதே போல கமலஹாசனா இருக்கட்டும், இந்த பிற ஆட்களாக இருக்கட்டும் கூட்டணி இல்லைன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் தான் மாறுறாங்க. அவங்க மாற்றுன்னு சொன்ன காலகட்டத்தில் தனிச்சா போட்டி போட்டாங்க. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து முதல் மாநாட்டிலேயே கூட்டணி குறித்து அறிவிப்பை விட்டார். நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா, வர்றவங்களுக்கு நாம அதிகாரத்தில் பங்கு தரலாம் இல்லையா அப்படின்னு ராகம் பாடினாப்புல. அவர் என்ன நினைச்சாரு, நாம வந்து அதிகாரத்தில் பங்குன்னு அறிவிச்சிட்டோம், அதனால விசிகா உடனடியாக ஓடோடி வந்துடும், காங்கிரஸும் வந்துடும், அப்புறம் கம்யூனிஸ்ட்களும் வந்துருவாங்க, அதிமுகவும் வந்துருவாங்க, அப்ப பெரிய கூட்டணி அமைச்சிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டாரு. அங்கதான் பசை போட்டு பசை இருக்குல்ல, பசையை போட்டு ஒட்டி வச்சிருக்காங்கல்ல, அதனால யாரும் வரல. கம்யூனிஸ்ட் நகரல, வைகோ வந்து பாயை போட்டு அங்கே படுத்துட்டாரு. விசிகா தொடக்க நிலையில விஜய்க்கு வந்து ஆதரவு இருக்கு, பெரிய ஆற்றலா வரலாம் அப்படின்னு திரும்ப நேர்மறையா சொன்னார், புகழ்ந்து சொன்னார். ஏன்னா அந்த திரும்ப பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கம் துண்டை போட்டு வைப்பாப்புல. ரஜினிகாந்த் கட்சி தொடங்குறேன்னு சொல்றப்ப ரஜினிகாந்த் கரிஸ்மாட்டிக் லீடர், ரஜினிகாந்த் வந்தா வந்து இங்க சாதி கலவரம் ஏற்படாது அப்படின்லாம் ஒரு அரிய புதிய விளக்கங்களை கொடுத்தார். அதே போல விஜயோட தொடக்க நிலையில திரும்ப வரவேற்றார். அப்ப திரும்ப வந்து வந்துருவாரு அப்படின்னு எதிர்பார்த்துச்சு விஜய் தரப்பு. அதே போல காங்கிரஸும் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. திரும்ப வந்து ஒரு போக்கு காட்டிவிட்டு திரும்ப அதே இடத்துல போய் உட்கார்ந்துட்டாப்புல, அறிவாளத்திலே போய் உட்கார்ந்துட்டாப்புல. அப்ப விசிகா வர்றது சாத்தியம் இல்லை, இந்திய கம்யூனிஸ்ட் வர்றது சாத்தியம் இல்லை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வர்றது சாத்தியம் இல்லை, வைகோ வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப காங்கிரஸாவது வருமா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. விஜயோட திட்டம் என்னன்னா தன் தலைமையில ஒரு பெரிய அணி வைப்பது. அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் இங்க கொண்டாந்து வச்சுக்கிட்டு, திமுக இருக்குல்ல அங்க கூட்டில் இருக்காங்கல்ல, அந்த காங்கிரஸ், விசிகா, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக எல்லாரையும் அங்கேருந்து இங்கே கொண்டாந்து ஒரு தனி அணி வைப்பது. அப்படி அமைக்க முடியலைன்னா அடுத்த 2வது தேர்வு என்ன, 2வது வாய்ப்பு என்னன்னா நாம வந்து அதிமுக தலைமையேற்று போயிடுறது. அதிமுக தலைமையேற்று போறப்ப ஒரு 100 இடங்களை கேட்டு போடுறது, 100 இடங்களை கேட்டு பெற்று நாம வந்து துணை முதலமைச்சர் பதவி வாங்குறது. அப்புறம் 2.5 ஆண்டு காலம் நாமளும் முதலமைச்சராக இருக்கணும் அப்படின்னு கேட்கறதுன்னு ஏகப்பட்ட கோரிக்கைகளோட அதிமுகவோட ஒரு பக்கம் பேசுறாங்க. முதல் தேர்வு தன் தலைமையில் அணி வைப்பது. அது வாய்க்கப்படாவிட்டால் அதிமுக போய் எப்படி பவன் கல்யாணம் வந்து சந்திரபாபு நாயுடு அரசுல வந்து துணை முதலமைச்சா இருக்காரோ அதே போல ஆயிடலாம் அப்படின்னு 2வது தேர்வு அதை வச்சார். ஆனா என்ன ஆகி போச்சு, முதல் தேர்வுல எந்த கட்சியும் வரல. காங்கிரஸ் இப்ப வர்றது போல போக்கு காட்டினாங்க. இங்க மாணிக் தாகூர், ஜோதிமணி, திருச்சி வேலுச்சாமி
போன்றவங்க எல்லாம் கண்மையாக பேசினாங்க. ராகுல் காந்தி ஜனநாயக அந்த சிக்கலை பற்றி ட்வீட் போட்டார். அப்புறம் ராகுல் காந்தியே கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு. விஜய் வந்தாருன்னா நாங்கள் விஜயை கூப்பிட்டு போய் பாண்டிச்சேரியில் பரப்புரை பண்ணுவோம், கேரளாவில் பரப்புரை பண்ணுவோம், கேரளாவில் பெரிய செல்வாக்கு இருக்குது, அப்போ கேரளாவில் பாண்டிச்சேரியில் நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருவோம், கூடுதலாக 2 மாநிலங்கள் கிடைச்சிரும் அப்படிலாம் சொன்னாங்க. விசிகாவே ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னாலும் இந்த தேர்தலில் திமுக கிட்ட வலியுறுத்தலை. ஏன்னா தரமாட்டாயின்னு தெரியும். ஆனால் திடீர்னு பார்த்தா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னா இங்கே காங்கிரஸ்காரங்க 2006 தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருந்துச்சு. 2006 2011 வரைக்கும் இங்கே பெரும்பான்மை இல்லை திமுகவுக்கு. 96 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். மைனாரிட்டி திமுகன்னு ஜெயலலிதா அம்மையார் திரும்ப திரும்ப குத்தி காட்டினாங்க. அப்போ பாமக காங்கிரஸ் போன்ற கூட்டணி கட்சியோட தயவுல தான் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியே இருந்துச்சு. அந்த காலத்தில் காங்கிரஸ் மத்தியில் வேற ஆட்சியில் இருந்துச்சு. அந்த சமயத்திலேயே காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் அவன் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் இடம் தரல. இப்போ காங்கிரஸ் மத்தியிலே ஆட்சியில் இல்லை, தமிழ்நாட்டில் திமுகவும் சிறுபான்மையா இல்லாமல் அவன் தனித்த பெரும்பான்மையோடு இருக்கான். இப்போ எப்படி தருவான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு? அப்போ தரமாட்டான்னு தெரிஞ்சும் காங்கிரஸ்காரங்க இதை கோரிக்கையாக வைக்கிறாங்கன்னா நோக்கம் இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி இந்த கூட்டணியை விட்டு வெளியேறி விஜயோட போகிறது மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு அனுமானிக்கப்பட்டுச்சு. அப்படி தொடக்கத்தில் காங்கிரஸ் பிரிஞ்சிடும், காங்கிரஸ் அங்கேருந்து இங்கே வந்துடும் சொல்லப்பட்ட சமயத்தில் ராகுல் காந்தி பேசி கடைசியில் திமுகவிலே காங்கிரஸ் ஐக்கியமாயிடுச்சு. இதை விட்டு நமக்கு ஒரு கதி இல்லைன்ட்டு. அப்போ திமுக கூட்டணி கட்சிகள் யாரும் இந்த பக்கம் வர வாய்ப்பு இல்லை. அதிமுகவோட சேரலாம் பார்த்தா ஏறக்குறைய 10 மாதத்துக்கு முன்பே அதற்கான வாய்ப்புகள்லாம் கதவுகள்லாம் மூடப்பட்டுச்சு. ஏன்னா அதிமுக சேர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிற சமயத்தில் குறுக்க இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி பாஜக உள்ள பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்துருச்சு. பாஜகவும் கொள்கை எதிரியா அறிவிச்சாச்சு. இப்ப போய் அந்த கூட்டணிக்குள்ள போனோம்னா அது அரசியல் தற்கொலை. அதனால அதுக்கும் வாய்ப்பு இல்லை. இப்ப கூட்டணி கட்சிகளை இழுத்து நாம் ஒரு அணி அமைக்கவும் வாய்ப்பு இல்லை, அதிமுக தலைமையேற்று போறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்ப என்ன, நட்டாத்துல விடப்பட்டோம். நட்டாத்துல விடப்பட்ட பிறகு இப்ப மிச்ச சொத்தை யாரு இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. டிடிவி தினகரன் அண்மை நாட்கள்ல விஜய்க்கு அதெல்லாம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தார். கடைசியில் பார்த்தா அவர் கண்கள் பணித்தது இதே மினித்ததுன்னு சொல்லிட்டு அவர் போய் இப்போ எடப்பாடிக்கு சந்தித்தார். ஓபிஎஸ் வருவாரான்னு பார்த்தா ஓபிஎஸும் அதே இடத்துக்கு போகலாம் என்று சொல்லப்படுது. இப்போ மீதம் யார் இருக்கான்னு பார்த்தா மீதம் இருக்கிறது ஐயா ராமதாஸ் மட்டும்தான். ஐயா ராமதாஸை ஏற்றுக்கிட்டு கூட்டணி வைக்கலாம் பார்த்தா ராமதாஸை தாவேக்கா சேர்த்துக்கிட்டா ஆதி தொல்குடி மக்களோட வாக்கள் போகுங்கிற பயம் அச்சம் அவங்களுக்கு இருக்கு. அப்ப கூட்டணி வைக்கிறதுக்கு யாருமே இல்லை. யார் இருக்கான்னு ஒரே ஒரு ஆளை தேடினா பக்கத்துல தாவேக்கா பக்கத்துல நான் ஏன் இல்லை, நான் இருக்கல அப்படின்னு முஸ்தபா மட்டும் நிற்கிறாப்புல. ஏதோ ஒரு கட்சி வச்சிருக்காப்புல, இந்திய முஸ்லீம் லீக்னு ஏதோ கட்சி வச்சிருக்காப்புல. அப்ப இந்திய முஸ்லீம் லீக் அந்த கட்சியும் தமிழக வெற்றி கழகம் தான் கூட்டணி போடுற மாதிரி இருக்கு. அதனால இந்த கவுண்டமணி படத்துல கப்பல்ல விளையாண்டு போவார். கடைசியா 2 செருப்பு எடுத்துட்டு வருவார் நம்பியார்ட்ட. இந்த செருப்பாலே அடிங்க ஐயா, எனக்கு ஏதாவது வேலை கொடுங்கம்பார். அந்த மாதிரி திரும்ப நாம் தமிழக கட்சிக்கு பக்கம் கூட்டணிக்கு ஏதாவது பேசலாமா அப்படின்னு கணக்கு போடலாம். அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நாம் தமிழக கட்சியோட பாதை வேறு, தாவேக்காவோட பாதை வேறு. நாம் தமிழக கட்சி தத்துவ கூட்டம், தத்துவ படை. ஆனா இங்க தற்குறி கும்பல். உங்களுக்கு பெரியார் கொள்கை தலைவர், எங்களுக்கு பெரியார் கொள்கை எதிரி. அதனால அவங்களுக்கு நமக்கும் 1000 மைல் இடைவெளி இருக்கு. சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, கூட்டணி போடவும் வாய்ப்பு இல்லை. நாம் தமிழக கட்சி 234 இடங்களுக்கு வேட்பாளர்களை அறிவிச்சு பிப்ரவரி 21 மாநாடு அப்படின்னு அறிவிச்சு அந்த மாநாட்டுக்கான பயணம், பாய்ச்சல், அதற்கான ஏற்பாடு, அதற்கான திட்டமிடல் அதை நோக்கி போகுது. அதே போல நாம் தமிழக கட்சி ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு வெளியிட இருக்கு. இப்ப எல்லா கட்சிகளும் தேர்தல் அறிக்கை வெளியிடும். நாம் தமிழக கட்சி மட்டும் ஆட்சியின் செயல்பாட்டு வரைவுன்னு ஒன்று வைக்கும். தேர்தல் அறிக்கைங்கிறது தேர்தலுக்கு தேர்தல் மாறுபடும். ஒரு தேர்தல் சொன்னதை இன்னொரு தேர்தல் சொல்ல மாட்டாங்க, மாறுபடும். ஆனா ஆட்சியின் செயல்பாட்டு வரைவுனா அப்படி இல்லை. நாம் தமிழக கட்சி ஆட்சி அமைக்கிறப்ப அந்த ஆட்சி எவ்வாறு இருக்கு என்பதற்கான ஒரு வரைவு, ஒரு டிராப்ட், அதை சுருங்க தர்றோம். 2014 கொடுத்தோம், அதை இன்னும் மெருகேற்றி இன்னும் அதை செலவுபடுத்தி மறுபடியும் அந்த சீமான் அறிவிக்க போறாங்க. அப்ப நாம் தமிழக கட்சி தடம் பிறலாது, தடம் மாறாது, தடுமாற்றம் இல்லாது இலக்கு நோக்கிய பயணத்துல ரொம்ப சரியா போய்கொண்டிருக்கு. ஆனா அவங்க தாவேக்கா பொறுத்த வரைக்கும் அணி அமைப்பும் நினைச்சாங்க, ஒருத்தரும் தேரல சிக்கலை.
ஒருத்தன் தெரியல சிக்கலை. சரி நாம கூட்டணிக்கு போகலான்னு பார்த்தா அங்கே பாஜக வந்து முதல்ல உட்காந்துருச்சு. அப்போ அதிமுக பக்கம் போக முடியாது. இப்போ தனிச்சு போட்டி போடலாம் பார்த்தா தனிச்சு போட்டி போட்டா எத்தனை இடங்களில் வந்து வேட்புமனு நிராகரிக்கப்படும்னே சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான். ஏன்னா கட்சியோட பொதுச்செயலாளர் இருக்காரு பாருங்க புஷி ஆனந்த், அவரே சொல்றாரு ஒரு வேட்பாளர் 4 இடம் 3 இடங்கள்ல போட்டி போடலாங்கிறாரு. 4 இடத்துல போட்டி போட்டா நக்கிட்டு தான் போகும், போயிடும். கட்சியின் பொதுச்செயலாளருக்கே இந்த அளவுக்கு அரசியல் அறிவு அரசியல் ஞானம்னா கடைக்கோடி தொண்டனுக்கு சொல்லவே தேவையில்லை. அவன் டிவிக்கே நாள் கத்திக்கிட்டு இருந்தான், இப்ப விசில் எடுத்து ஊதிக்கிட்டு இருக்கான், வேற எதுவும் தெரியாது அவனுக்கு. அப்ப இந்த நிலைமையில தாவேக்கா நட்டாத்துல விடப்பட்டு பரிதாபகரமாக யாராவது கூட்டணிக்கு வாங்க, யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. தேடி பிடிச்சாலும் முஸ்தபாவை தாண்டி யாரும் அங்க இருக்க போனது இல்லை. அதனால அதை வச்சு நாம் தமிழர் கட்சியோடு கூட்டணியா உறவு வந்து துளிர்க்குமா அப்படின்னு ஊடகங்கள்ல செய்திகள் உருவாக்கப்படலாம். அதெல்லாம் வெறும் கருத்து உருவாக்கங்கள், வெறும் உண்மைக்கு புறம்பான செய்திகள் தான். நாம் தமிழர் கட்சி எப்போதோ அறிவித்து பாதையில் பயணத்தில் நெடுந்தூரம் போயிட்டோம். திமுக வந்து இன்னமும் கூட்டணியை வந்து நிறைவு செய்யலை. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர் சொல்றாரு இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கலை, தேர்தல் நெருங்கிச்சுங்கிறாரு. இந்த பக்கம் அதிமுக பக்கம் வந்து ஓபிஎஸ் வருவாரா இல்லையாங்கிற குழப்பம் இருக்கு. இன்னைக்கு வந்து கூட்டணி ஆட்சியா இல்லை அதிமுக ஆட்சியாங்கிற குழப்பம் இருக்கு. இந்த பக்கம் நமக்கு எந்த குழப்பமும் இல்லை, எந்த சிக்கலும் இல்லை. நாம தனிச்சு போட்டி அறிவிச்சு வேட்பாளரை முடிவு பண்ணி மாநாடு முடிச்சுன்னா அண்ணன் சீமான் வந்து பரப்புரைக்கு போயிடுவாங்க. அதுக்கு அந்த சமயத்திலே வந்து ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு வெளியிடப்படும். அப்ப களத்துல முன்பே குதித்து முன்பே ஓடக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குது. அதனால தேவையற்ற இந்த உண்மைக்கு புறம்பான இந்த செய்திகளை வந்து நாம் பொருட்படுத்த தேவையில்லை. அதனால நிறைவா ஒன்னே தான் சொல்றோம், அணில்களோடு எப்படி அணில்களோடு ஓணான்கள் வேண்டுமானால் சேரலாம், புலிகள் ஒரு நாளும் சேரப்போவது இல்லை.